அனைவருக்கும் வணக்கம். கொலை வாளினை இடடா கொடியோசையில் அறவே உயிர் குணமேவிய தமிழாய் என்று புரட்சி முழக்கம் செய்த நமது பாட்டன் புரட்சி கவிஞர் பிறந்த மண் புதுவை. அந்த புதுவையிலே இப்பொழுது தமிழ் தேசியத்தினுடைய மனம் வீசத் தொடங்கியிருக்கின்றது. தமிழ் தேசியத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கு பரவ தொடங்கியிருக்கின்றது. வாங்க அது குறித்து இந்த காணொலியில நாம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே மிக பிரபலமான அச்சு ஊடகம் குமுதம் வார இதழ். அந்த குமுதம் வார இதழ் கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளிலே எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் பெறுவார்கள் என்று கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றது. இப்படியான கருத்து கணிப்புகளில் பொதுவாக அறிவார்ந்த தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வது கிடையாது. ஆனாலும் கடந்த வெளியீடுகளிலே குமரி தொகுதி, திருநெல்வேலி தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் 20% வாக்குகளுக்கும் அதிகமாக கடந்து செல்வார்கள், பெற்று விடுவார்கள் என்று கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தது. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் புதுவையில், நமது புரட்சி கவிஞர் பிறந்த புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் 17.5% அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு புதுச்சேரியிலே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலே நமது மதிப்பிற்குரிய ஐயா ரெங்கசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் பாஜகவோடு கூட்டணியில் தான் அங்கு முதல்வராக இருக்கிறார். அங்கே ஆட்சி செய்கின்றார். 2 கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியை ஆள்கின்றது. அவர் கூட்டணியில் இருக்கின்ற பாஜக இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மோடி, அமித்ஷாக்களுடைய முழுமையான ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. 2மே ஆளுகின்ற கட்சி. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சிகள், 2 கட்சிகளும் அப்பவர்கள் கூட்டணியாக இருக்கின்றன. இப்படி கூட்டணியாக இருக்கின்ற கட்சிகள் இப்போது நடக்க போகின்றன இந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணியாகவே சந்திக்க போகிறது. அப்படின்னா என்ன? 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி இல்ல, 10,000 கோடி கூட அந்த புதுவை என்ற ஒரு தொகுதிக்கு அவர்கள் செலவிடுவதற்கு இன்றைக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்படி 10,000 கோடி செலவிட்டாலுமே கூட அவர்களுடைய வாக்கு சதவீதம் அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்றால் 20.8% தான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு, அந்த ஆட்சியில இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பாஜக என்ஆர் காங்கிரசிற்கு கிடைக்கும் என்று குமுதம் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலிலே அங்கே நிற்கின்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கிறது என்றால் திமுக தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற கட்சி, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே புதுச்சேரி ஆண்டு கட்சி, இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கட்சி. அப்ப திமுகவும் காங்கிரசும் ஒன்று மாநில கட்சி, இன்னொன்று தேசிய கட்சி. 2மே ஆளுகின்ற ஆண்ட கட்சி. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர்களும் 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எத்தனை கோடி வேணாலும் கொட்டி கொட்டி செலவிடுவார்கள். எவ்வளவு வேணாலும் பணம் தொகை செலவிடுவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் கட்டுத்தொகை, டெபாசிட் தொகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கட்டுத்தொகை கட்டுவதற்கு கூட பணம் இல்லாமல் 100, 200 சேகரிச்சு கட்டுத்தொகையை கட்டி தேர்தலை சந்திக்கின்றார்கள், தேர்தலை எதிர்கொள்கின்றார்கள். அப்படி தேர்தலை சந்திக்கின்ற நாம் தமிழர் கட்சியினர் அந்த புதுச்சேரியிலே நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே எவ்வளவு வாக்குகள் பெறுவார் என்றால் 17% அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் என்று சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, புதுச்சேரியிலே நிற்க போகின்ற அதிமுக 9% வாக்குகளைத்தான் பெறும் என்று குறிப்பிடுகின்றது. அப்ப அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த என்ஆர் காங்கிரஸ், இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த திமுக, இந்த அதிமுக 5 கட்சிகளும் 5 கட்சிகளை விட ஒத்த கட்சியாக, தனித்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் கட்சியாக புதுச்சேரியிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் குமுதத்தினுடைய கருத்து கணிப்புகள் நமக்கு தெளிவாக்குகின்றன. அப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக, இன்றைக்கு புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த என்ஆர் காங்கிரஸ், இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பாஜக, இந்த 3 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்தை ஆண்ட அந்த காங்கிரஸ், அந்த புதுச்சேரியை ஆண்ட அந்த காங்கிரஸ், தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் ஆண்ட அந்த அதிமுக, இந்த 5 கட்சிகளையும் இன்றைக்கு ஒண்ணும் இல்லாமல், இன்றைக்கு ஒரு பெரிய கட்சிகளாக இல்லாமல் இவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து கூட்டாக நிற்கின்றார்கள். அப்படி கூட்டாக நின்றாலும்
அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற முடியவில்லை. ஆனால் இந்த 5 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு புறம் தள்ளிவிட்டு தமிழுடைய நிலத்தில், தமிழுடைய தேசத்தில், தமிழுடைய நாட்டில் இன்றைக்கு ஒரு பெரும் கட்சியாக, ஒரு ஒத்த கட்சியாக, இன்றைக்கு தனித்த நிலையில் ஒரு மாபெரும் கட்சியாக ஒரு கட்சி உருவெடுத்திருக்கிறது என்றால் தமிழுடைய முகமாக இருக்கின்ற, தமிழுடைய குரலாக, தமிழுடைய அடையாளமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இல்ல, அல்லது 2வது இடத்துலயும் இல்ல, முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா அதுதான் 17% அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு தமிழர்களிடத்தில் ஒரு பெரும் கட்சியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.